ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இது வந்துட்டு நம்ம பெங்களூர் பார்ட் 1 வீடியோ. ஆல்ரெடி நம்ம இஸ்கான் டெம்பிள் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது பார்த்துருப்பீங்க. அது முடிச்சுட்டு அடுத்து கண்டினியூவாக நாங்கள் என்னென்ன பார்த்தோங்கிறது தான். ஸோ ஒரு நாள்லேயே வந்து பெங்களூர் டோட்டலாக கவர் பண்ணிடலாம், ஒரு 4 to 5 பிளேசஸ் கிட்ட. ஸோ அடுத்து நாங்கள் போனது வந்து விதான் சௌதான்னு சொல்லிட்டு ஒரு இடம். இங்கே வந்துட்டு என்னென்னாக்கா கர்நாடகாவோட பார்லிமெண்ட் மாதிரின்னு சொல்லி சொன்னாங்க. மினிஸ்டர்ஸ் மட்டும்தான் உள்ளே அலோடுங்கிறதுனால நாங்கள் யாருமே உள்ளே போகல. ஸோ வெளியே நின்று ஃபோட்டோஷூட் மட்டும் முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் போன இடம் வந்து விஸ்வராயா மியூசியம் சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்பேஸ் ரிலேட்டடு மாடல்ஸு, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் மெஷின்ஸு, அந்த மெக்கானிசம்ஸ் பற்றின ஐடியா எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. உள்ளே என்ட்ரானோடனே ஒரு டைனோசர் மாடல் வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு எப்படின்னா சவுண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தது. என் பையன் கொஞ்சம் நேரம் அது கூட விளையாடிட்டு இருந்தான். விளையாடிட்டு அடுத்து நாங்கள் ஒவ்வொரு இடமா பார்க்க ஆரம்பித்தோம். ஒவ்வொரு செக்ஷனாக ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரின்னு எல்லா சப்ஜெக்ட் ரிலேட்டட் ஒர்க்ஸும் அங்கே இருந்தது. அது முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து போனது வந்துட்டு இந்த ஹாரர் மிரர்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. அதில் வந்து கோஸ்ட் வந்து வர மாதிரி காமிச்சிருந்தாங்க. அது கூட நல்லா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணான் என் பையன். அடுத்து நாங்கள் போனது வந்துட்டு அந்த 3D ஷோ எல்லாமே வந்து அந்த மியூசியம்லேயே தாங்க இருந்தது. ஜங்கிள் 3D ஷோன்னு சொல்லிட்டு அனிமல்ஸ் எல்லாம் நம்ம பக்கத்தில் வர மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்கூல் பசங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு மிஷின்ஸு மெக்கானிசமும் வந்து நல்லா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது முடிச்சு நாங்கள் அடுத்து வந்து வெங்கட்ரப்பா கேலரின்னு சொல்லிட்டு ஆர்ட் கேலரி போயிருந்தோம். அங்கே வந்துட்டு வெறும் பெயிண்டிங்ஸ் மட்டும் நிறைய இருந்தது. ஸோ அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அடுத்து கப்பன் பார்க் போயிருந்தோம். அங்கே வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா. நெக்ஸ்ட்டு வந்து லால்பாக் போயிருந்தோம், பொட்டானிக்கல் கார்டன். அதுவும் முடிச்சுட்டு அங்கே வந்துட்டு இந்த ஹெச்எம்டி வாட்சஸோட பழைய மாடல் ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த ட்ரீலேயே வந்துட்டு அந்த எலிஃபெண்ட்டோட ட்ரங்க் மாதிரி க்ரியேட் பண்ணி அது வந்து நேச்சுரலாகவே இருக்குதுன்னு சொல்லி காமிச்சாங்க. அதையும் பார்த்துட்டு நாங்கள் அடுத்து வந்து எங்கே போனோம்னா சிக்பெட் ஷாப்பிங் போயிட்டோம். ஸோ பேசிக்காக வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ்லேருந்து எல்லா திங்ஸும் நம்மளுக்கு தேவையானது அங்கே கிடைக்கிது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி லேடிஸ்க்கு ஸ்டட்ஸு, ஷூஸு, செப்பல்ஸு எல்லாமே இருந்தது. ஹேர் பேண்ட், கிளிப்பு இந்த மாதிரி. ஸோ இப்படி தான் எங்களுக்கு வந்து ஒன் டே நாங்கள் பெங்களூரில் ஸ்பெண்ட் பண்ணோம். நீங்கள் வந்து பெங்களூர் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஆட்டோ ஹையர் பண்ணிக்கோங்க. கேப் எடுத்திங்கன்னா டிராஃபிக்கில் கொஞ்சம் லேட் ஆகும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன். பாய்.